லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. டயபெட்டிஸ் இருக்கவங்க, பிசிஓஎஸ், உடல் எடை அதிகமாக இருக்கவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஏன் லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தெரியுமா? குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் ரொம்பவே குறைவாக இருக்கும். இதனால இன்சுலின் மிதமான அளவில் உற்பத்தி ஆகும். பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இதனால உங்கள் லிவரில் ஃபேட்டி லிவர் ஆகிறது, உடல் எடை கூடுறது, இன்ஃப்ளமேஷன் உருவாகிறது எல்லாமே குறைக்கப்படும். ஸோ உங்கள் மெட்டபாலிசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்ன? ஜிஐ அப்படிங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஃப்ரூட் எடுக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் உங்கள் உடம்புல சர்க்கரையாக மாறுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். லோ ஜிஐ அப்படின்னா சுகர் லெவல் குறைவாக இன்க்ரீஸ் ஆகிறது. ஹை ஜிஐ அப்படிங்கிறது வேகமாக சுகர் கூடுறது. யாருக்கெல்லாம் இந்த லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும்? டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர் பேஷண்ட், தைராய்டு இருக்கவங்க, பிசிஓஎஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் பேஷண்ட்ஸ் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கவங்க. நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், பேரிக்காய், பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, அப்புறம் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, நெல்லிக்காய் இதெல்லாம் சேரும். மாடரேட் அதாவது கண்ட்ரோலில் சாப்பிட வேண்டிய பழங்கள்னு எடுத்துக்கிட்டால் வாழைப்பழம், சப்போட்டா, திராட்சை, மாம்பழம், அன்னாச்சி. குறிப்பான விஷயம், இதெல்லாம் ஃப்ரூட் ஜூஸாக எடுக்கக்கூடாது. ட்ரை ஃப்ரூட்டாக சாப்பிடாதீங்க, ஃப்ரூட் ஷேக்ஸாக சாப்பிடாதீங்க, இல்லை ஸ்மூத்தியாகவும் சாப்பிட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய சுகர் உடனே கூடும். இல்லை எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்கோங்க. லோ ஜிஐ ஃப்ரூட்ஸில் இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து இருக்கும், சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், டைஜஷனும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இன்சுலின் குறைவான அளவில் அதிகமாகும். இதனால ஹார்மோன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸில் இருக்கும். எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அல்லது மிட் மார்னிங், ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம். அதிகமான மீல்ஸ்க்கு அப்புறம் இதை சாப்பிடக்கூடாது. நைட் டைம்லையும் சாப்பிடாதீங்க. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பழங்களை முழுமையான பழங்களை எடுத்துக்கோங்க. ஜூஸை காட்டிலும் ஸ்மூத்தியை காட்டிலும் ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா